I'll call you back. எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு நல்ல டைரக்டர் குருவா கிடைச்சது. அந்த டைரக்டர் நான் டைரக்ட் பண்ற படத்துக்கு ப்ரொடியூசர் அமைச்சது. இப்போ அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் சொல்றாங்க படம் பார்த்தவங்க எல்லாரும் படம் நல்லா வந்திருக்குன்னு. மத்தவங்க சொல்றதை பத்தி இல்ல, எங்க டைரக்டர் சொன்னாரு படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. எங்க டைரக்டர் பிடிச்சிருக்கு, எனக்கு அது போதும். உமா கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆகும். இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரிவ்யூக்கு உங்க வீட்டுல எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். நான் உங்க வீட்டுக்கே வரேன். அப்பா அம்மாவை கூட்டிட்டு நீங்க அவசியம் வரணும். ஓகே? நிச்சயம் பரத். நீங்க வந்து வீட்டுல எல்லாரையும் கூப்பிடணும். அவங்க வந்து இந்த படத்தை பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். சரி, கிளம்பலாமா? போலாம். என்ன சார் அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணீங்க? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை இல்லையா, பிரச்சனை எல்லாம் உமாவுக்கு. என்ன சார் சொல்றீங்க? பெரிய மீனை பிடிக்கலான்னு போனேன், சின்ன மீன் மாட்டி நிறுத்து. சுத்தமா புரியல சார். எங்க அண்ணனை பார்க்கலான்னு போயிருந்தேயா, எங்க அண்ணன் வீட்டில் இல்லை. சரி, திரும்பி வரும்பொழுது ஒரு ஹோட்டலில் நிறுத்தினேன். பார்த்தா அங்கே உமாவும் ஒரு பையனும் சிரிச்சு சிரிச்சு பேசின்னு இருக்கா. வயசு பையனும் வயசு பொண்ணும் தனியாக சிரிச்சு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சார் இது கூடவா தெரியாது? லவ்தான். அதே தான். அதனால தான் ஏன் சொன்னேன் சின்ன மீன் மாட்டி நிறுத்து அப்படின்னு. எப்படி வலை வீசலாம், அவளை எப்படி மாட்டி வைக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தானா வந்து வலையில விழுந்தாயா காதல்ல. இது பார், நீ என்ன பண்ற? நேராக போற. இந்த பையன் யாரு, அவன் என்ன பண்றான், இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த விவகாரம் அவ ஆத்துக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிஞ்சா அவ என்ன சொல்றா எல்லா டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்றேன். சார் இப்பவும் எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதுனால அவளுக்கு என்ன பிரச்சனை? அதனால உங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபமா? இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. முன்கூட்டியே சொன்னா சுவாரஸ்யமே இருக்காது. நான் ஒவ்வொரு காயா நகர்த்துறேன், அப்ப புரிஞ்சுக்குவேன். சரி, நான் சொன்ன மாதிரி முதல்ல போய் யார் அவன், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வா. கருப்பு கோட் பண்ணாத விஷயத்த அவ காதல் பண்ண போறதியா? ஒரு நிமிஷம் இங்க வா.
அந்த பையனை நீ முன்னால பார்த்தது இல்லைல்ல? பார், நன்னா பார்த்துக்கோ. இவன் முழு ஜாதகமும் எனக்கு தெரிஞ்சாகணும். ம் ம் வரேன் சார். ம் வா. காதலிக்கிறியா உமா? ம் காதலி காதலி. இது எங்க போய் முடியும்னு நான் முடிவு பண்ணுவேன். மகாலிங்கம் முடிவு பண்ணுவான். அம்மா லக்ஷ்மி, வாங்க மாமா, எப்படி இருக்கே? சௌக்கியமா இருக்கம்மா. முன்னெல்லாம் ஆத்து பக்கம் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தேன். இப்ப வேலையில ரொம்ப பிஸி போல இருக்கு. எங்களெல்லாம் வந்து பார்க்க நேரமே இல்ல, அப்படிதானே? வேலை இல்லாம இருந்தா தப்பு, வேலை இருந்தா தப்பே கிடையாதுமா. நான் அப்படி சொல்லல மாமா. நீங்க இப்படி பிஸியா ஆக்டிவா இருக்கிறத பார்க்க தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆத்துல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் சௌக்கியமா. அப்புறம் அந்த புது ஜிஎம் அதான் உங்க ஆத்துக்காரர் எப்படி இருக்கார்? நன்னா இருக்கார். அது நானே உன்னை நேர்ல வந்து பார்க்கணும்னு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா? என்ன விஷயம் மாமா? அதாம்மா, நம்ம உமா பத்தி தாம்மா. உமாவை பத்தியா? ஏன், ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா, உமா அவ அப்பா சொல்றது எதையுமே கேட்கறது இல்லையாம்மா. அவளா ஒரு முடிவு எடுத்துட்டு யாரையுமே மதிக்கிறது இல்லையாம்மா. கல்யாண பேச்சு எடுத்தாலே எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறதுமா. எதையாவது சொல்லி சமாளிச்சுடுறா. அவர் அப்பா என்கிட்ட சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டாருமா. பாவம், மனுஷன் ரொம்ப நொந்து போயிருக்கார். சில சமயம் ஹோட்டல் பங்கை பிரிச்சுட்டு துபாயில போய் செட்டில் ஆக போறதா சொல்லிட்டு இருக்கார். எனக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதே தெரியலம்மா. உமா நம்ம எல்லார்கிட்டையும் நன்னா நடந்துக்கிறா. ஆனா அவ அப்பா அம்மா கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லையம்மா. ஐயோ மாமா, நீங்களாம் எதுக்கு வீணா கவலைப்படுறேன்? உமா ரொம்ப பொறுமையான பொண்ணு. அது மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலி பொண்ணு மாமா. எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுதான் பண்ணுவா. அவ யாரையும் அப்படி நோகடிக்க மாட்டாளே. அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடுமாமா. சொத்து விஷயமா அவ சித்தப்பா மேல கேஸ் போட்டிருக்காமா. இது அவ அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால அவளுக்கும் அவ அப்பாவுக்கும் சுத்தமா பேச்சுவார்த்தையே நின்னு போச்சுமா. என்ன மாமா சொல்றே? உமாவாத்துல தான் கேஸ் போட்டு அவ பக்கம் ஜெயிச்சுட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. மறுபடியும் என்ன கேஸுங்கிற? இல்லம்மா, ஏதோ ஒரு புது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல. ஆனா ஒரு விஷயம், இந்த பிரச்சனையால உமா வீட்டுல இருக்க யாருக்குமே நிம்மதி கிடையாதுமா. சரி விடுங்க மாமா, எல்லாம் பகவான் விட்ட வழி. நேரம் கிடைக்கும் போது நானே உமாவை பார்த்து இதை பத்தி பேசுறேன். இவ்வளவு தூரம் வந்திருக்கே, ஆத்து வரைக்கும் வந்துட்டு போங்க. அதுக்கு என்ன, வா போலாம். அக்கா அத்திமேருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சரியா போயிடுது. இப்ப என்ன சௌக்கியமா இருக்கா? சரி. யோ, சீக்கிரமா சொல்லியா? யார் அந்த பையன், என்னங்கிற விவரத்தை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு. விசாரிக்காம விடுவனா? அவன் பேரு பரத். ஊரு கும்பகோணம் பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன கிராமம். அவன் முதல்ல நம்ம உமா குடும்பம் தங்கியிருந்த அதே காம்பவுண்ட்ல தான் அந்த பையனும் இருந்திருக்கான். முதல்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்கான். என்னது, ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தான்? பேஷ், ரொம்ப நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயர் பொண்ணு ஆட்டோக்காரனை லவ் பண்ணிட்டு இருக்காளா? சரி சரி சரி, சொல்லு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அப்புறம் அவன் சினிமால சேர்ந்து ஏதோ ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏய், என்னது, ஆட்டோக்காரன் சினிமாவுக்கு போய் டைரக்டர் ஆயிட்டானா? நீ என்ன உன் சொந்த சினிமா கதையை அவுத்து விட்டு இருக்கியா, இல்ல நிஜத்தை சொல்றியா? சார், உண்மையை தான் சார் சொல்றேன். அவன் லவ் பண்ற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரியாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த படம் பாதியிலே நின்று போயிருக்கு. அந்த படத்துக்கு யாருமே ஃபைனான்ஸ் பண்ண வரல. திடீர்னு ஆர்ஜே ஃபவுண்டேஷன் எம்டி மிஸ்டர் ராஜசேகர் அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணி மறுபடியும் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. சொல்லு, மறுபடியும் சொல்லு. யார் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கா? ஆர்ஜே ஃபவுண்டேஷன்ஸ் எம்டி மிஸ்டர் ராஜசேகர். அப்படி போட அருவாளன்னா. யோ, நீ சொன்ன விஷயத்துல இதுதான் என் ஹைலைட்டு. நம்ம கேஸை இப்ப ஜெயிச்சிட்ட மாதிரியா? சார், நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆயிலையே, நார்மலா தானே இருக்கீங்க. நார்மலாவா? இல்லையா, நார்மலாவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சார், இப்ப என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சார். அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்போ நம்ம முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கியா? ஏயா, இப்போ அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்துடலாமா இல்ல பிரிச்சிடலாமா? சார், தயவு செஞ்சு ஓப்பனா பேசுங்க சார். இல்லனா நீங்க நார்மலா இருக்கீங்களோ இல்லையோ, நான் அப்நார்மலா ஆயிடுவேன். சரியான டியூப் லைட்யா நீ. எதை பண்ணா அவன் நிம்மதி கெடுமோ
எதை பண்ணா அவ பைத்தியம் பிடிச்ச அலைவாளோ அதை பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, அந்த பரத்தோட தலையெழுத்தியே நான் தான் எழுத போறேன். சார் பயங்கரமான ஆள் சார் நீங்க. உங்களை என்னமோன்னு நினைச்சேன், ஆனா பிரில்லியன்ட் சார் நீங்க. மகாலிங்கம். அது சரி, இங்க நடக்கிற எதுவுமே வெளில யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார், இதை நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? சரி, நீ கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வரேன் சார்.